சார் இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க. இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கிறது இன்னும் இந்த சண்டை ஜாஸ்தி கேட்டாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டால் அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. only 2 questions தானா? அடுத்து படம் இருக்கு, அடுத்து பிரஸ் மீட் இருக்கு. அதனால மைக் கொடு. சரி, நீங்க கேள்வி அதுக்குள்ள கேட்டுருங்க. மிஸ்கின் சார், நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க, பாடல் ஆசிரியராக இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவீங்க? எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? எனக்கு எழுதுறது அதாவது எப்படி எழுதுனா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும்போது, கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும். அப்படி அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுதணும்னு ஆசைப்படேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு. இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லேயே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டேரக்டர் சார், டேரக்டர் ஜி, மிஸ்கின் சார், இந்த படத்துக்கு டெவில்னும் அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா, இல்லை அவரை பார்த்து நீங்கள் வச்சிங்களா? மிஸ்கின் சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, நான் அந்த இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம், தெலுங்கு இனிதீவு, அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தம்பியே தான் கதையா? நான் அவர் பேசுகிறப்போ ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், படித்தேன் புக்கு அப்படின்ட்டு. இல்லை இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலாக வந்து அவன் வந்து தேவி பாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க என் அசிஸ்டன்ட் எழுதலாம். சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க. இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுல இன்னும் இந்த சண்டை ஜாஸ்தி ஆகிடாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டால் அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் என்னை நினைப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் ஒரு கொஸ்டின். அந்த அளவு அவர் வந்து அவரையும் நீ நேசிக்கிறார், நல்லா தெரியும். அவன் சொல்ல மாட்டாரு, நான் அவ்வளோ உயரத்தில் இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் நிஜமாக என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பூர்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டாரு, உங்களை வந்து அம்மாவா நினைக்க போகிறேன், வந்து பையனா வந்து நீங்கள் பாருங்கன்னு. இப்போ அவர் பையனா நினைச்சீங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்லை. பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நான் நினைப்பீங்க. பிகாஸ் யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்களுக்கு லைக் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம், ஐ நோ ஹிம். நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசெண்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக. அவள் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலாக. போதும். ரொம்ப அதான் சொல்கிறேனே, பூர்ணாவை பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும்னு. அது அவள் நடிகையே கிடையாது, என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக. வந்து அவ்வளோ சின்சியராக சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம்கானாவும் இருக்கேன் ஆக்சுவலாக. இப்போதும் இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க வந்து ஜாலியா ஜிம்கானா வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்குது. அடுத்த சந்திப்புல சந்திப்போம். ஏமா இப்பதான் கொஞ்சம் சூடு இருக்கு, என்னமா அப்படி பண்ற நீ? பரவாயில்லையா? இல்ல யூசுவல் என்னன்னா, பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படில. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்து அந்த நண்பர் தெரியும். முதல் படத்துல இருந்து இவங்கெல்லாம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. they are absolute sweethearts. கேளுங்க சார், ஒன்று 2-3 கேள்வி கேட்கலாம். என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, அடுத்ததுல நீ தான் காம்பேரா? இல்லை ஷோ படம் இருக்கு. சொல்லுங்க.
என் மகள் இருக்கா ஆக்சுவலா, பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளை ஆக்சுவலா. மகள் மகள் இல்ல அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு தான். அப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை என்னை வந்து பார்ப்பான். 2 நிமிஷம் தான் பார்ப்பான், ஆனால் அவ்வளோ பாந்தமாக இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார், இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலாக. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான், ஆனால் நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கேன் ஆக்சுவலாக. அவனும் என்னை அப்படி நேசிப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு, எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன் ஆக்சுவலாக. ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம், அந்த கோவத்தில் நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெர்ஷனில் பேசுகிறாங்க. நட்பு பிரியும் போது என் வெர்ஷன் ஒன்று அவன் வெர்ஷன் அப்படி பிரித்து பேசிக்கிட்டோம்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு. இப்போ தான் வருது, நான் அப்பவே முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இல்லை சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம் ஆக்சுவலாக. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்குற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப மோசமாக சம்பளம் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்பயும் இல்லை, துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு படமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னால் நினச்சி பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பில் படத்தில் வந்து டைரக்டர் மிஷ்கனாவே நடிக்க ஒரு கதையை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த படத்தில் டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு 3 நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலாக. வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலாக. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலாக. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அது வந்து பிரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. எதுலங்க? இல்லை நான் விஜய் சேதுபதி படத்தில் நான் வந்து டைரக்டராக தான் இருக்கிறேன்.